கௌதம் கம்பீர் ஒரு அன்லக்கி பர்சன். நம்ம அதை ஏத்துட்டு தான் ஆகணும். ஏன்னா இதுல கொண்டாந்து என்னது ஜோசியம் பார்க்கறேன்லாம் நினைக்காத. இப்போ நம்ம வேர்ல்டு கப்பு கடைசி 2011 வேர்ல்டு கப் அடிக்கும்போது கூட நான் அடிச்சு தான் டீம் மேட்ச் ஜெயிச்சது, அதை யாரும் பேச மாட்டேங்கிறேன். தோனி அடிச்சு தான் பேசினாலும் ஒரு 8 வருஷம் கழிச்சு வந்து பேசிட்டு இருந்தாரு. அவருக்கு அவர் பண்ண மூவ் வந்து வின் பண்ணுச்சுன்னா நான் பண்ணுன்னு பேர் கிடைக்கணுங்கிறோம் தான் இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தரை இறக்கி விட்டது. அக்சர் பட்டேல் இருக்கும்போது யாராவது வாஷிங்டன் சுந்தர் ஆட வச்சிருப்பாங்களா? இது யார் பண்ணது? கௌதம் கம்பீர் அப்படி ஒரு பேருக்கு தான் அவர் ஆசைப்படுறாரு. அந்த பேருக்கு மாட்டினதான் இன்னைக்கு இந்தியா டீம். நீங்க சொல்றதுல ஒரு லாஜிக் நான் ஒத்துக்கிறேன். கம்பீர் மூவ் ஒர்க் ஆச்சுன்னா கம்பீர் பேர் போகும், அதுக்கோசரம் அந்த மூவ் பண்றாரு. என் டீம்ல பென் ஸ்டோக்ஸ் இருந்தா பென் ஸ்டோக்ஸ் தான் ஆடணும். அவனுக்கு மேல நிதிஷ்குமார் ரெட்டி அதுக்கு எக்ஸ்ரேவர் மாதிரி ஜெராக்ஸ் பேப்பர் மாதிரி வச்சிருக்கிறேன் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் பென் ஸ்டோக்ஸுக்கும் ஏணி இல்ல, மலையே வச்சு எவரெஸ்ட் மலையே வச்சாலும் ஈடாகாது. அது மாதிரிதான் வாஷிங்டன் சுந்தரம் அக்சர் பட்டேலோட காம்பினேஷனும்.